நேற்று முன்தினம் திருவள்ளூர் ஏகாட்டூர் இடையே சரக்கு டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் கவிழ்ந்து விபத்தில் 18 பெட்டிகள் எரிந்து நாசமானது. இதில் 7 மணி நேரம் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்திருந்த நிலையில் தண்டவாள பகுதியில் கவிழ்ந்துள்ள 18 டேங்கர்களை 26 மணி நேரமாக போராடி அதை அப்புறப்படுத்தியிருந்தனர். அதன் பிறகு தண்டவாளம் சீரமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்து தண்டவாளம் 4, 3 தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு அந்த பகுதியிலானது புறநகர் ரயில் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் அதிவிரைவு ரயில்கள், வந்தே பாரத் ரயில் என அனைத்து ரயில்களும் குறைந்த வேகத்தில், அதாவது 10 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த தண்டவாள பகுதியில் மாற்றி அனுப்பப்பட்டு கடம்பத்தூர் கிராசிங்கில் வழக்கமாக அதிவிரைவு ரயில்கள் செல்லக்கூடிய வழித்தடத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. அதைத் தொடர்ந்து ரயில் விபத்து ஏற்பட்ட தடம் எண் வழித்தடமான 2, 1 பகுதியிலானது சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்த நிலையில் நேற்று மாலை தடம் எண் 2 ஆனது விபத்து 2 சீரமைக்கப்பட்ட அந்த வழித்தடத்திலும் அதிவிரைவு ரயில்கள் இயக்கப்பட்டிருந்தன. தடம் 1 46 மணி நேரம் பிறகு அந்த தடத்தை முழுமையாக ரயில்வே ஊழியர்கள் சீரமைக்கப்பட்டு அந்த வழித்தடத்திலும் ரயில் சேவையானது தொடங்கி இருக்கின்றது. நேற்று நிலவரப்படி குறைந்த எண்ணிக்கையிலேயே புறநகர் ரயில்களானது அந்த வழித்தடத்திலானது இயக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அனைத்து ரயில்களும் குறைந்த வேகத்திலானது இயக்கப்பட்டு வந்த நிலையில் 46 மணி நேரம் பிறகு, அதாவது இன்று அதிகாலை 2:55 மணி அளவில் முழுமையாக தண்டவாள பகுதிகள் சீரமைக்கப்பட்ட அப்பகுதியில் இயல்பு நிலைக்கு ரயில் சேவையானது திரும்பியிருக்கின்றது. தற்போது வரை அந்த பகுதிகளானது இயல்பு நிலைக்கு ரயில் சேவை தொடங்கியிருப்பதால் ரயில்களானது சென்னை அரக்கோணம் மார்க்கமாக சீராக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன.